பேக் பெயின் இந்த 3 விஷயங்கள் பண்ணுங்க. நீங்க பேக் பெயின்லேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாங்க. அதாவது பேக் பெயின் வராமல் பார்த்துக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் திங் வந்து ப்ரொலாங் சிட்டிங். கண்டினியூஸாக உட்காரனால தான் 95% ஆஃப் த பேக் பெயின் வருதுங்க. அந்த 95% பேக் பெயினில் டைமிங் பார்த்தீங்கன்னா 30 to 45 மினிட்ஸ். நீங்கள் ஸ்கூலில் கூட பார்த்துருக்கலாம். 45 மினிட்ஸில் ஒரு பீரியட் முடிஞ்சது. ஏன்னா அந்த பொசிஷனை மாற்றணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நீங்களும் வந்து உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பிளேஸில் இருக்கும்போது ஒரு 30 to 45 மினிட்ஸ் ஆனோன்னா உங்கள் சிஸ்டம்லேயே ஒரு அலாரம் மாதிரியோ உங்கள் ஃபோனில் ஒரு அலாரம் மாதிரி வச்சுட்டு அந்த பொசிஷன்லேருந்து மாறிடுங்க. அதாவது சிட்டிங்லேருந்து ஸ்டாண்டிங் வந்து ஏஞ்சி நின்றுங்க. இல்லை ஒரு 10 ஸ்டெப் உங்கள் டேபிளை சுற்றி வந்துட்டு திருப்பி வந்து உட்காந்துக்கோங்க. அப்போ அந்த மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். அந்த பொசிஷன்லேருந்து டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு ஈஸியாக இருக்கும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பாஸ்டர். ராங் பாஸ்டருங்க. நீங்கள் சிஸ்டமில் ஒர்க் பண்ணும்போதோ நீங்கள் சேரில் ஒர்க் பண்ணும்போதோ பின்னாடி இருக்க சப்போர்ட்டில் சாஞ்ச மாதிரி உட்காந்து உங்கள் சேரை அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் பண்ணிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறோம் மிஸ்டேக்கு, ஒர்க் லோட் ஜாஸ்தியாகும் போது அந்த 15-20 மினிட்ஸ் தாண்டினோடனே நம்ம முதுகு வந்து கூணு போடுற மாதிரி போயிடும். ஏன்னா சிஸ்டமை ரீச் பண்ணுறதுனால போகிறதுனால. ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். எப்போவுமே அந்த பேக் சேரில் உள்ள சப்போர்ட்டில் சாஞ்ச மாதிரி உட்காருங்க. அது வந்து உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். 3வது முக்கியமான பாயிண்ட் வந்துங்க, ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டில் போய் நம்ம படுக்கும்போது குப்புற படுக்காதீங்க. அதாவது உங்கள் வயிற்றுல படுக்கிற மாதிரி படுக்காதீங்க. அது வந்து உங்கள் லோவர் பேக் மேலே மசில் மேலே டென்ஷனை லோட் ஆக்கும். ஸோ இந்த 3 விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பேக் பெயின்லேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம். பேக் பெயின் இருந்தாலும் அது ரொம்ப சிவியராகாமல் இருக்கும். யாராவது உங்கள் ஃப்ரெண்டு பேக் பெயினில் இருக்காங்களா, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.